வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒளி தத்துவம் நம்ம வாழ்க்கையில சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறதுங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். தசாபுக்திகள் மூலமா வரக்கூடிய அமைப்புகளும் அந்த தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் வைத்தும் நம்மளுடைய முழு பலாபலன்கள் எடுக்கலாம்ங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு ஆண்டாக 2025 இருக்க போகுதுன்னு பார்க்குறப்போ முதல் 4 மாதங்கள், அதாவது மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் சனி 2ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ஜென்ம சனி நீடித்திருக்கிறது. ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும், குரு 4ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ஏப்ரல் மாதம் முழுதும். ஸோ அந்த 4 மாதங்கள் ஒரு அடிப்படையிலையும் அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு வரக்கூடிய 8 மாதங்கள் வேற அமைப்பிலையும் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ பிரித்து பார்க்கும் பொழுது முதல் 4 மாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 24ல் எப்படி இருந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஜென்மசனி தொடர்ந்து இருக்கிறது. இன்னுமே சில விஷயங்கள் வாழ்க்கையில சுபிக்ஷம் ஆகலை, சில தொந்தரவுகளும் சில பிரச்சனைகளும் நீடித்து தான் இருக்கிறதுங்கிறது நீங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் உணர்வீங்க. அதுக்கப்புறம் ஆகக்கூடிய சனி பயிற்சி, ராகு கதி பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான பயிற்சின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜென்மசனி நீங்கிறப்பவே மனம் உற்சாகப்படும், பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக போகக்கூடிய அமைப்புகள் தொடரும், ஸ்டார்ட் ஆகும். அந்த அடிப்படையில் சனி 2ஆம் இடத்துக்கு போறது பார்த்தீங்கன்னா மனம் உற்சாகப்பட்டு, அதே சமயத்தில் குரு 5ஆம் இடத்துக்கு போய் குரு ராசியவே பார்க்கும் பொழுது 2024-23 அடிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் தேவையான உற்சாகமும் நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 குறிப்பா ஏப்ரல் மாதத்திலிருந்து வரப்போகிறது. மனம் உற்சாகப்பட போகிறது. கடந்த வருடம் நடந்ததெல்லாம் மனசுட்டு போய் கொஞ்சம் இதெல்லாம் கடந்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அடுத்த கட்ட முயற்சிக்கும் நீங்க உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லா வயதினருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகிற ஒரு ஆண்டாக 2025 குறிப்பா சொல்ல வேண்டால் ஏப்ரல் மே மாதத்திலிருந்து வரக்கூடியது கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். ராகு ராசிக்குள்ள வருவது தவறு இல்லை, வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால் அப்படி ஒன்றும் பெருசா உங்களை நீங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில தாட் ப்ராசஸ், சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு 5ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம். குழந்தைகள்னால ஒரு சுபிக்ஷம், குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள். வேலை தொழில மிகவும் அடிபட்டு இன்னல் பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் வீட்டு தன் வீட்டையே பார்க்கக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்காத ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ 2024 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் போல நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய, நல்ல ஒரு சாதகமான ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய, அப்பாடான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாற்றத்தில் நிறைந்த ஒரு ஆண்டாக நீங்க பார்க்கலாம். இதுவரை இருந்த பம்பு வழக்குகள் நீங்க போகிறது. போன ஜென்மசனியில பார்க்கக்கூடிய நபர்களை உண்மையில் பார்க்காத வரையில் வாழ்க்கை மாறப்போகிறது, ப்ரொஃபைல் மாறப்போகிறது. சில பேர் ஒரு சிறப்பில்லாத ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மாற்றம் கிடைக்கும். ஒரு சின்ன கம்பெனிலேருந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு மாறக்கூடிய அமைப்பு, வேலை போனவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, கடன் பட்டிருந்து கடன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கடனால தொல்லைகள் நீங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இடம் வீடு வண்டியில் ஏதோ ஒன்று சாதகமான பலன்களை பெற்று சில பிரச்சனைகளில் குறைச்சிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல ஒரு செய்தி. குறிப்பா சொல்ல போனா பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி, அவமானப்பட்டவங்களுக்கு அதை தாண்டி கடந்து ஒரு வாழ்க்கையில ஒரு உத்வேகமான ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 கும்பராசிக்காரர்கள் இருக்கிறதுங்கிறது தான் ஒரு உண்மை. உங்களுக்கு ஒரு சாதகமான தசாபுக்தியில் போகும்பொழுது நான் சொன்ன இந்த பலன்கள் ஒண்ணுமே நல்லாவே நீங்க பார்க்க போறீங்க. சாதகமற்ற பலாபலங்கள் போகும்பொழுது அப்பவும் சில பெனிஃபிட் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னா ஜென்மசனி நீங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 5ஆம் இடத்துக்கு குரு போய் ராசியை பார்ப்பதும் மனம் புத்துணர்ச்சி அடைந்தும் நெகட்டிவிட்டி அப்படியே பாசிட்டிவிட்டியா மாறக்கூடிய அமைப்பு, நிம்மதியான தூக்கம், உடம்பு
உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவர்த்தி, கரெக்டான ட்ரீட்மெண்ட் பெறக்கூடிய அமைப்பு, எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு உறவுகள் விஷயத்துல வந்து பிரச்சனைகளா இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு, அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்பு, எல்லாமே நிறைந்த ஒரு ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுலே அருமையான பலாபலங்கள் இருந்த ஒரு ராசியாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய 8 மாதங்கள் அருமையான ஒரு, நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுலயும் நம்ம முன்னேறுவோம், அப்படி ஒன்று வாழ்க்கையில 2 வருஷத்துல பின்தங்கி போல நாம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை என்ன தசாபுக்தியில் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறான்னு வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசநாதன் புக்திநாதனோட நட்பு, பகை, நீச்சம், அது மாதிரி ஒரு தன்மத்தை எல்லாம் பார்த்து என்ன சாரத்தில் ஜெயிக்கிறார் சஞ்சாரிக்கிறார்லாம் பார்த்து துல்லியமான நியர் டேர்ம் லாங் டேர்ம் ஃபியூச்சர் பார்க்கலாம். அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பது இது மூலமாக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன் எடுக்கலாம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.